கத்துனதால குத்துனா ஒருத்தன் அப்படின்னா ராமாயணத்திலே ராமராகப்பட்டவர் யார் யார் வனவாசம் பண்ணாங்க, எத்தனை ஆண்டு காலங்கள் போனாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கு. கண்டிப்பா 14 வருஷமா 14 ஆண்டு காலங்கள் போனாங்க. யார் யார் போனாங்க? ராமா லட்சுமணன் போனாங்க, சீதை போனாங்க. சீதை ராமர் இருக்க விட தான் அயோத்தி அப்படின்னு சீதை கூட போனாங்க. கண்டிப்பா. சரி முடிச்சுப்போம். இப்ப இல்ல நான் கேட்கிறேன், கண்டிப்பா நான் கேட்பேன், கேட்காம இருக்க மாட்டேன். இப்ப ராமராகப்பட்டவர் சீதையாகப்பட்டவங்க ஒரு மான் மேல ஆசைப்படுறாங்க. மானை தேடி கணவன் கேட்கறாங்க, ராமன் கேட்கறாங்க, இந்த மான் எனக்கு வேணும் அப்படின்னு. கணவராகப்பட்டவர் மனைவி கேட்டாலே பிடிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு மானை தேடி போயிட்டு இருக்காரு. போகவல்ல அங்க இருந்து ஒரு குரல் கேக்குது. என்ன குரல் கேட்டது? லட்சுமணா அபயம் சீதா அபயம் என்று கேட்டது. அப்பதான் பார்த்தாரு, அந்த குரல் கத்துனதால ராமராகப்பட்டவர் பானத்தை போட்டார். நீங்க கேட்டீங்களே, கத்துனதால குத்துனா ஒருத்தன், மாரசனாகப்பட்ட மாயமான உருமாறி வந்தா அங்க கத்தினா எப்படி? லட்சுமணா அபயம் சீதா அபயம் என்று கத்தினா ராமராகப்பட்டவர் பானத்தை போட்டாரு. கத்துனதால குத்துனா ஒருத்தன். இதுதான் விளக்கம். இன்னொன்னு கேட்டீங்களா, என்ன குத்துறதுனால கத்துனா ஒருத்தன்? முருகப்பெருமானுடைய குல கடவுளாகப்பட்டவர். முருகக்கடவுள் அதாவது எதுக்கு அவதரித்தார் தெரியுமா? எதுக்கு அவதரித்தார்? அசுரனை அழிப்பதற்கு. எந்த அசுரன்? எந்த அசுரனாக? சூரபதுமனை அழிப்பதற்கு. எங்க அழிச்சாரு? எங்க அழிச்சார் அப்படிங்கிற காரணம் இருக்கு. சரி, அது இருக்கும், அப்படி இருக்கட்டும். இப்ப சூரபதுமனை அழிக்கிறதுக்காண்டி போனார், அழிச்சிட்டார். அவன் மரமாக மாறினான், மாமரமாக மாறி நின்றான். திருச்செந்தூரை கேள்விப்பட்டீங்களா? போயிருக்கு. என்ன கேள்விப்படுறது? அங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அங்க? என்ன யாரை அழிச்சாரு? யாரை வதம் செஞ்சாரு? யாரையும் செய்யலையே. முருகப்பெருமான் யாரையும் செய்யலையே. யாரை வதம் செய்யலையா? இல்லையே. அப்படியே இருக்கட்டும், ஒரு வகையில் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா சூரபதுமனை வதம் செய்தது திருச்செந்தூர்ல கிடையாது. நான் அங்க வதம் செஞ்சது யாருன்னு கேட்டேன். நான் சூரபதுமனை தான் உங்கள்ட்ட நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சம்பந்தம் இல்லாம வேற ஒரு கதையை திணிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். கிரௌஞ்சமலை எங்க இருக்கு? நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். கிரௌஞ்சமலை சொல்லலன்னு நான் சொல்ல வரல. ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு கதையை நுழைச்சிங்கன்னா, இந்த கதையை பேசுறதா இந்த கதையை தொட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கதைக்கு நான் தாவிடுவேன். அப்புறம் இந்த கதை அனாதைய தொங்கும். சரிங்களா? அப்போ சூரபெருமான் வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார். சிவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டார் முருகப்பெருமான். என்ன மரமாக மாறி நின்றான் சூரபதுமன். இரண்டாக பிளந்தாறு மேலாகப்பட்டதை வைத்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாற்றினார். சேவல் எங்க வச்சிருக்காரு? மயில் எங்க வச்சிருக்காரு? வாகனமாக பயன்படுத்தி, அப்படி சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப மயில வாகனமாக பயன்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப அங்க ராமராகப்பட்டவர் கத்துனதால குத்துனார். இங்க முருகப்பெருமான் குத்துனாரா? ஆமா. யார குத்துனாரு? சூரபதுமனை. மயிலாக மாற்றினாரா? கண்டிப்பா. ரெண்டு மயில் கத்துதா? மரம் பிளந்துச்சு. மயில் கத்துதா? மயில் கத்துச்சு. கத்துச்சு. ஆமா. இவர் குத்துனதால தான் மயில் அங்க கத்துது. பாருடா. நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டுமே இதுதான் பதில்.